நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை நேருஜி கலையரங்கில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் 5152 பயனாளிகளுக்கு ரூபாய் 7.36 கோடி மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தலைவர் மு. அப்பாவு, நகராட்சி நிர்வாக துணை அமைச்சர் கே.என். நேரு, மாவட்ட ஆட்சித்தலைவர் மா. இரா. சுகுமார் தலைமையில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மு. அப்துல் வஹாப், மாநகராட்சி மேயர் கோ. ராமகிருஷ்ணன், மாநகராட்சி ஆணையாளர் ஓ. சுகபுத்ரா, துணை மேயர் கே.ஆர். ராஜு, மாவட்ட ஊராட்சி தலைவர் வி.எஸ்.ஆர். ஜெகதீஷ் ஆகியோர் முன்னிலையில் வழங்கினார்கள். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் 2 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளும், 216 பயனாளிகளுக்கு ரூபாய் 3.86 கோடி மதிப்பிலான வரன்முறைப்படுத்தப்பட்ட வீட்டுமனை பட்டாக்களும், வேளாண்மை துறை சார்பில் 3 பயனாளிகளுக்கு ரூபாய் 3014 மதிப்பிலான விதைகளும், கூட்டுறவுத்துறை சார்பில் 259 பயனாளிகளுக்கு ஆதரவற்ற விதவை கடன், சிறு குறு தொழில் கடன், மகளிர் சுய உதவிக்குழு கடன் ஆகிய கடன்களும், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 15 பயனாளிகளுக்கு ரூபாய் 15.75 லட்சம் மதிப்பிலான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட 2 சக்கர வாகனங்களும், மாநகராட்சி சார்பில் 3 பயனாளிகளுக்கு ரூபாய் 1.14 கோடி மதிப்பிலான ஜே.சி.பி இயந்திரங்களும், குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனம் சார்பில் பாய் நெசவு மற்றும் சேலை நெசவு தொழில் செய்வதற்கு 5 பயனாளிகளுக்கு ரூபாய் 3.20 லட்சம் மதிப்பிலான கடன் உதவிகளும் என மொத்தம் 5152 பயனாளிகளுக்கு ரூபாய் 7.36 கோடி மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அப்பாவு, நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு ஆகியோர் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் மா. சுகன்யா, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகன்மை திட்ட இயக்குனர் சரவணன், கூட்டுறவுத்துறை இணை பதிவாளர் முருகேசன், செயற்பொறியாளர்கள் பாண்டியராஜன், ஜோசப், ரன்சன் பெரிஸ், ஸ்ரீராம், முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் இரா. ஆவுடையப்பன், முன்னாள் அமைச்சர் டி.பி.எம். மைதீன்கான், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ச. ஞானதிரவியம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாலைராஜா மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள், மாநகராட்சி அலுவலர்கள், அரசு அலுவலர்கள், பயனாளிகள், பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர்.